மாற்றப்படக்கூடிய ஒரு கொடுமை. இது அனுமதிக்கலாமா? இந்த ஆபத்து தான் தொகுதி மறுசீரமைப்பு. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றதுதான் நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க கருப்பு கொடி ஏற்ற போறோம். எல்லாரும் வீடுகள்ல கருப்பு கொடி ஏற்றி டெல்லியோட ஆணவத்தை அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க தயாராகின்றீங்களா? உங்க வீட்டு வாசல்ல தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக முழக்கப்பட தயாரா? தமிழ்நாட்டில் நாம இந்த போராட்டத்தை நடத்தும் போது, நாளைக்கு போராட்டத்தை நடத்தும் போது டெல்லியில நம்ம எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் போராடிட்டு இருப்பாங்க. தேர்தல் வேற நடந்துட்டு இருக்கு. எல்லா எம்பிக்களும் தொகுதியில் இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்க. மணி மட்டும் தான் இருக்காரு. அவர் நாளைக்கு போயிருக்கிறார். ஒருத்தருக்கு தான் சொல்லிட்டாங்க. தேர்தலாம் அப்புறம் தான். இதுதான் நமக்கு முக்கியம். இதுதான் ஒரு சுயமரியாதை. நாளைக்கு நம்ம குரல் எழுப்ப தவறினா நம்முடைய குரலுக்கு எப்போதுமே மதிப்பு இருக்காது. இந்த போராட்டத்தில் வெல்லுவத நம்முடைய உரிமை குரல் அடங்கக்கூடாது. டெல்லி அடங்குவத நாம அடிக்கணும். நாம அடிக்கிற அடியில திமுக பாஜக அடங்கியே ஆகணும். பழனிசாமி அவர்கள் இது தமிழ்நாட்டுக்கான போர். இதிலையாவது கொஞ்சம் சுயமரியாதை நடந்துருக்கீங்க. அடிமையாகவும் துரோகியம் இருக்கிறது பழனிசாமிக்கு மட்டும் பழக்கம் இல்லை. அவர் கூட வர்றவங்க அவங்க செஞ்சு பாருங்க. துரோகியோட மொத்த கூடாரமா உருவாகி இருப்பது என்டிஏ. 31 லட்சத்தை புட்டு வைக்கணுமா? ஒவ்வொருவருடைய முதுகையா குத்திட்டு உங்களுடைய முதுகையா குத்திட்டு இப்போ தமிழ்நாட்டோட முதுகை குத்த தன்னுடைய முதுகை பாஜகவுக்கு வாடகை விட்டு பழனிசாமி. இன்னொருத்தர் உங்களுக்கு ஒரு நல்லா தெரியும். சமூக நீதி போராளி என நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மருத்துவர் ஐயா ராமதாசர் வேதனை தடுக்கி விட்டுட்டு ஊழல் வழக்குக்கு பயந்து கூட்டணி அமைச்சுக்கிட்டு உத்தவர் போல உங்களை ஏமாற்றிட்டு அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட நான் பேச விரும்பல. அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட நான் பேச விரும்பல. அவரை பற்றி பேசினால் என்னுடைய தகுதி குறைஞ்சிடும். ஏன்னா மருத்துவர் ஐயாவே இவரை பற்றி என்ன பேசுறாரு? நல்லா கவனிங்க. மருத்துவர் ஐயாவே இவரை பற்றி என்ன பேசுறாரு? சொல்லியிருக்கிறார். புரிஞ்சுச்சா? இன்னொரு சொல்லட்டுமா? ஏன்னா அதை சொல்றதுக்கு முக்கியமா இருக்கு. கேவலமா நினைக்கிறேன். சமூக நீதிக்காக இந்த மண்ணில் நடந்த மிக முக்கியமான போராட்டம் 1987 போராட்டம். ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடந்த போராட்டம். அதிமுக அரசோட துப்பாக்கி குண்டுகளுக்கு 21 தியாகிகள் பலியானாங்க. ஆனா 1989 நம்முடைய திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே, தலைவர் கலைஞர் முதலமைச்சராக ஆனவுடனே சேலத்து சிங்க வீரபாண்டியன் அவர்கள் மூலமா ஐயா ராமதாஸ் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சி விவாதிச்சு ஆட்சி பொறுப்புக்கு வந்த 45வது நாள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கான 20 விழுக்காடு ஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை அமைச்சரவை கூட்டத்தில் எடுத்தார் நம்ம கலைஞர், நம்ம தலைவர்.
இன்னைக்கு கல்வி வேலைவாய்ப்புல மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்குள்ளே பிடிச்சு வேலைக்கு போய் முன்னேற கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு தான் மிக முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. அந்த போராட்டத்தில் உயிரிழந்த 21 சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்டியிருப்பது யார் தெரியுமா? இந்த ஸ்டாலின் தான். ஆனா சமூக நீதிக்கான போராட்ட மக்கள் மீது துப்பாக்கி சூட்டை நடத்தினது அதிமுக. எந்த அதிமுக? இதே தருமபுரியில கோகிலவாணி, காயத்ரி, ஹேமலதான்னு 3 அப்பாவி மாணவர்களை உயிரோடு ஏற்றி கொண்டாங்க. அந்த அதிமுக 3 மாணவிகளை எரிச்ச அதிமுக. அந்த அதிமுக குற்றவாளிகளை விடுதலை செஞ்ச பழனிசாமிக்கு ஒரு பக்கம் பிடிச்சுக்கிட்டு, மறுபக்கம் நாடு முழுக்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய பாஜக கையை பிடிச்சுக்கிட்டு வராது. அதிமுக பாஜகவுக்கு பூஜா தூக்கி சமூக நீதிக்கே துரோகம் செய்வாங்க. இல்ல ராமதாசுக்கும் இன்றைக்கு துரோகம் செஞ்சது. அதனாலதான் என்டிஏ கூட்டணியை துரோக கூட்டணின்னு தர்மபுரி சொல்றது, ஒட்டுமொத்த தமிழ்நாடு சொல்றது. திமுக தலைமையான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கொள்கை கூட்டணி, சமூக நீதியை பாதுகாக்கிற கூட்டணி, மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற கூட்டணி, வஞ்சனைகளை வென்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுக்கிற கூட்டணி. அதுக்காக களம் இறங்கி இருக்கிறது யாரு? சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் யாரு? சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன நம்ம தேர்தல் இதான் தேர்தல் அறிக்கை. இதுல என்ன ஹைலைட்? இங்க இருக்கிற மகளிரை கேட்கிறேன், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின் கொடுக்க போற கூப்பன் எவ்வளவு? அங்க இருக்கிற மகளிர் தான் நேச்சரா சொல்றேன். 8000 ரூபாய் மகளிர் தான் இப்போ வீட்டுக்கு என்ன புது பொருள் வாங்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பார்த்தா இந்த திட்டத்துல எவ்வளவு கொண்டு தர போறோம், எவ்வளவு கொண்டு வர போறோம்? இந்த திட்டத்துல 8000. இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு உபயோக பொருளை புதுசாகவும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளை வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட இஷ்டப்படி வாங்கிக்கலாம். யாருக்கும் கேட்கணும். உங்க வீட்டுக்காரர்களும் கேட்காதீங்க. கன்ஃபியூஸ் பண்ணி ஏதாவது குழப்பம் தான் அண்ணன் கிட்ட சொல்லுன்னு சொல்லுங்க. அடுத்தது 20 லட்சத்துக்கும் அதிகமான உழவர்கள் பயின்றக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போறோம். உயர்கல்வி முடித்த 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவித்தொகையோடு 6 மாதம் பயிற்சி வழங்கப்படும். பால் பொருட்களை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை